நீட் தேர்வு விவகாரத்தில் நடக்காத ஒன்றை முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருவதாகவும், அவர் நீட் தேர்வு தொடர்பாக சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தனி தீர்மானத்தில் உடன்பாடு இல்லாததால் பாஜக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்துள்ளதாகவும் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். இன்னைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு நீட் தேர்வு வேண்டாம் என்று மீண்டும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக நீட் தேர்வை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு முன்மொழிந்து அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி மறுபடியும் குடியரசுத் தலைவரிலிருந்து திருப்பி வரப்பட்டது. அதன் பிறகு அன்றைக்கு மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே.பி. நட்டா அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலந்து பேசி கிராமத்தில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு அதில் உதவி வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் 7.5%, அதாவது கிராமப்புறத்தில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் 7.5% அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அதனுடைய அடிப்படையில் நிறைய ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க. இன்னைக்கு நீட் தேர்வு வேண்டாம் வேண்டாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா முன்னால எல்லாம் 1 கோடி ரூபாய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா 1 கோடி ரூபாய், இல்ல பிஜி படிக்கணும்னா அது 3 கோடி ரூபாய், அதே ரேடியாலஜி படிக்கணும்னா கூட ரூபா கொடுக்கணும். 2.5 கோடி 3 கோடி ரூபாய் கொடுத்தா தான் பிஜி படிக்க முடியும். ஆனா இந்த நிலையெல்லாம் மாத்தி நமது மத்திய அரசாங்கம் வந்த உடனே மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் இன்னைக்கு ஏழை எளிய மாணவர்கள் ஈஸியாக படிச்சு பரீட்சை எழுதிட்டு நேர போய் அட்மிஷன் ஆகிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமையை மாத்தி ஏழை எளிய மாணவர்கள், தமிழக மாணவர்கள் படிப்பதற்கு வசதியா நீட் தேர்வு இருக்கு. ஆனா ஏற்கனவே இவர்கள் முதலமைச்சராக வந்தபோது ஒரு தீர்மானம் போட்டார்கள், அதுவும் திருப்பி அனுப்பப்பட்டது. இப்பொழுது 2வது முறை தீர்மானம் போடுதுன்னு சொன்னால் நடக்காத விஷயத்தை, நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மை வந்து மெதுவா போய் சேரும், பொய் சொன்னோம்னா அது ரொம்ப வேகத்துல போய் சேரும். அதனால பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அதை உண்மையாக்கலாம் பார்க்கலாம் நினைக்கிறாங்க, அரசியல் பண்றாங்க. அதனால இதையெல்லாம் நாங்கள் ஏற்க இயலாது. நீட் தேர்வு வேணும், ஏழை எளிய மாணவர்கள் படிக்கணும், பணம் இல்லாமல் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை ஏற்க இயலாதுன்னு சொல்லி, ஆமா இப்போது சில முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அந்த முறைகேடுகளை மத்திய அமைச்சர், நமது மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் இந்த நீட் தேர்வு மீண்டும் வேண்டாம் என்று தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். வேண்டும் சொல்லி அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.